பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல்ல பழனிவேல் அவங்க அண்ணன் வீட்டில இருந்து கிளம்பி பாண்டியன் வீட்டுக்கு வந்துட்டாரு. அங்க சுகன்யாவும் ரூம் இல்லன்னு பழனிவேல் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல மயிலும் என் பிரச்சனைய எல்லோரும் மறந்துட்டாங்க, நான் என்ன பண்ண போறேன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு சரவணனும் வாராரு. என்ன யோசிச்சுட்டு இருக்குன்னு கேக்குறாரு. ஆனா மயிலும் ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. அந்த பக்கம் சுகன்யாவையும் பழனிவேலையும் காட்டுறாங்க. சுகன்யா ரூம் சரியில்லைன்னு பழனிவேல் கிட்ட திட்டிட்டே தூங்குறாங்க. அதுக்கு பழனியும் சொல்றாரு, கொஞ்சம் அமைதியா பேசு, அக்காவும் மாமாவும் வெளியேதான் இருக்காங்கன்னு. அதுக்கு இப்படி நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கவே மாட்டேன்னு சுகன்யாவும் சொல்றாங்க. எனக்கு 24 மணித்தியாலும் உங்க அக்கா வாய பார்த்துட்டு இருக்க முடியாது, எனக்கு இங்க இருக்கவே முடியாது, நான் அடிக்கடி எங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டு தான் வருவேன்னு சுகன்யாவும் கத்தி சொல்றாங்க. பழனியும் சரின்னு சொல்லிட்டு சோகமா அப்படியே தூங்குறாரு. அடுத்த நாள் காலையில எல்லோரும் ஒன்னா இருந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு காஃபி எடுத்துட்டு சுகன்யாவும் வாராங்க. அதுக்கு பாண்டியனும் சொல்றாரு, இப்பவே வீட்டு வேலையெல்லாம் செய்யணுமான்னு. எங்க வீட்டு வேலையை செய்யறதுல என்ன இருக்குன்னு சுகன்யாவும் அமைதியா பேசுறாங்க. உடனே பழனிவேல் மேல பாசம் இருக்க மாதிரி அப்படி கவனிச்சுக்கிறாங்க. அது பார்த்து வீட்டுல இருக்கவங்களும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனா பழனிவேல் முகம் மட்டும் சோகத்துல இருக்குது. அடுத்து பாண்டியனும் கேக்குறாரு, ரூம் எப்படி இருக்குன்னு. அதுக்கு சுகன்யாவும் சொல்றாங்க, அதுக்கு என்ன அண்ணே, அது நல்லா வசதியா இருக்குன்னு சொல்றாங்க. அந்த பக்கம் செந்திலுக்கு மீனா அம்மா கால் பண்ணி மீனா கிட்ட பேசணும், கொஞ்சம் குடுக்குறீங்களான்னு கேக்குறாங்க. உடனே மீனாவும் கதைக்கிறாங்க. அவங்க அம்மா அழுதுகிட்டே சொல்றாங்க, அப்பாக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தேன், எனக்கு பயமா இருக்குன்னு நீ வாரியான்னு கேக்குறாங்க. உடனே மீனாவை செந்தில் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு. அதோட இன்றைக்கான எபிசோடு முடியுது. உங்களுக்கு பிடித்தமான சீரியல் ப்ரோமோக்கள், திரை விமர்சனங்கள் மற்றும் சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க எங்களோட தமிழ் சினிமா சேனலை மறக்காம இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.